கிறிஸ்துவர்களை அதிகமா கொள்றாங்கன்னா அந்த இடத்துல சத்துருனுடைய ஆளுக அதிகமா இல்ல, அந்த இடத்துல கர்த்தர் அதிகமா கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். எங்க ஆண்டவர் அதிகமா கிரியை செய்றாரோ வேற வழி இருக்காது. அவங்கள கொன்னாதான் அவங்க அமைதியாவாங்க. வேற வழி அவங்களை அமைதியாக்கவே முடியாது. அப்போஸ்தலர்கள்லாம் கொன்னுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? வேற வழி இல்லை. இவங்களை அமைதியாக்கணும்னா ஒரே வழி என்னது? அப்ப எந்த அளவுக்கு வெறியா ஓடி இருப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது, அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என பிரசங்கிக்க தொடங்கினான். the same force, கொல்லணும்னு வந்த அதே வேகம் அவரை பத்தி சொல்றதுக்கும் அப்படியே போகுது. கொல்ல தாமதிக்கல, சொல்லவும் தாமதிக்கல. ஐயோ, நான் சொன்னது உங்களுக்கு புரியல. கிறிஸ்தவர்களை கொல்ல தாமதிக்கல, கிறிஸ்துவர்கள் ஆராதிக்கிற அதே தெய்வம் தான் உண்மையான தெய்வங்கிறத சொல்லவும் தாமதிக்கல. அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்ல அவர் சொன்னாராமா. ஏன் என்கவுண்டர்? ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு சந்திச்சுட்டா they will never be the same. பழைய கேரக்டருக்கு, அது பழைய பேச்சு எல்லாமே மாறி இருக்கும். Don't tell me that you have ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு சந்திப்பு வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. பழைய கேரக்டர் இருக்கும் போது ஆண்டவர் உங்களை உண்மையா சந்திச்சிருந்தா நீங்க புதிய மனுஷனா மாறி இருப்பீங்க. ஆண்டவர் என்ன சந்திச்சிட்டார், பட் you have the same character. அதே கேரக்டர் தான் இருக்கு, அதே பேச்சு தான் இருக்கு, அதே பார்வை தானே இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டியா மாற, பழையவைகள் ஒளிந்து போயின. என்ன வசனம்! இங்க புது சிருஷ்டிகள் எழும்பட்டு ராஜா.